ஸ்டூடெண்ட்ஸ் தலானன் யூடியூப் சேனல் சார்பாக வந்து மாணவர்களுக்காக ஃப்ரீ கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த கிளாஸில் வந்து மாணவர்கள் வந்து இதே மாதிரி ஸ்கூல் 6 to 12க்கு தேவையான அனைத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுடைய செகண்ட் மிட் டேர்மில் ஆரம்பித்து ஆஃப் வேலி அப்புறம் வந்து உங்களுக்கு முழுவாண்டு தேர்வு அனைத்துக்கும் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு ப்ளஸ் உங்களுடைய கிராமர் டவுட்டு, மேக்ஸ் டவுட்டு, சயின்ஸு, சோஷியல் எல்லா டவுட்ஸுக்கும் தேவையான வீடியோஸ் வந்து இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து இது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். தலானன் ப்ரீ கிளாஸ்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா தகவலும் உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும். இதே மாதிரியான வீடியோக்காக உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Welcome to Thalanand YouTube channel. Today we are going to see about the 8th standard unit 1 prose the nose jewel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய prose the nose jewel அப்படிங்கிற லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். Take a book page number 6. First, choose the correct synonyms for the utilized words. இதுல synonyms கேட்டிருக்காங்க. synonymsனா என்னது? பொருள் அறிக. First one, nice fun indeed. Indeed அப்படின்னா தமிழ்ல உண்மையாகவே அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். So அதோட ஆன்சர் in fact. Second one, the poor woman is in a panic. Panicனா பயப்படுறது, அப்போ fear. The mother consoled her little girl. கன்சோல்னா ஆறுதல் படுத்துறது, அதுதான். அதோட ஆன்சர் கம்ஃபர்டட். ஃபோர்த் ஒன், யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. ஆன்சர் egoistic. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங். ஆன்சர் பி, murmuring. விஸ்பரிங்னா முணுமுணுக்கிறது, ரொம்ப சைலண்டா பேசுறது, அதான் murmuring. தென் பி, find the antonyms for the following words. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? மீனிங்ஸ் பார்த்தோம், synonyms. இது வந்து என்னது? antonyms. first one, delight. delightனா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, so அதோட antonyms sorrow. second one, disgrace. அதோட ஆப்போசிட் honor. third one, careless. அதோட ஆன்சர் கேர்ஃபுல். கேர்லெஸ்னா ரொம்ப கவனம் இல்லாம இருக்கிறது, சோ அதோட எதிர்ச்சொல் கேர்ஃபுல், கவனமா இருக்கிறது. நெக்ஸ்ட் சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட்டா பொக்கிஷமா பொத்தி பொத்தி வைப்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ அதோட ஆப்போசிட் ஓப்பன். ஃபிஃப்த் ஒன் இஸ் கன்ஃபைன். அதோட ஆப்போசிட் அன்லிமிட்டெட் ஃப்ரீ. அதாவது கன்ஃபைன் அப்படின்னா லிமிட்டெட், ஒரு அளவா இருக்கிறது, சோ அதோட ஆப்போசிட் அன்லிமிட்டெட். நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks. First one is, the sparrows built their nest in the roof of Ramaya's house. அந்த ஸ்பாரோ எங்க தன்னோட கூட கெட்டுச்சு? ராமையாஸோட அந்த ஓட்டு மேல, கூரை மேல கெட்டுச்சு. செகண்ட் ஒன், the diamond jewel was lying in the muck heap. அதாவது அந்த மண் குவியல்ல அந்த ஜுவல், அந்த டைமண்ட் ஜுவல் என்ன செஞ்சிடுச்சு? விழுந்துருச்சு. தேர்ட் ஒன், the diamond jewel belonged to Meenakshi Ammal's daughter. Fourth one, Kuppayi was the maid servant at Meenakshi Ammal place. Meenakshi Ammalோட servant பேர் தான் என்னது? குப்பாயி. Fifth one, Ramaya and his wife lived with the fear of being catched. அதாவது ராமையாவும் அவங்களோட ஒய்ஃபும் நம்ம அந்த ஜொல்ல வந்து அவங்க ஸ்டோலன் பண்ணனால நம்மள பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட், say the following statements are true or false. சரியா தவறா? First one, two sparrows built a nest on a tree top. அந்த ஸ்பாரோ ரெண்டும் ட்ரீலயா தன்னோட கூட கெட்டுச்சு? நோ, ராமையா ஹவுஸ்ல தான் கெட்டுச்சு, so false. குப்பாயி swept out the diamond jewel. குப்பாயி தான் என்ன செஞ்சிருவா? அந்த ஜொல்ல சொட் பண்ணி வெளில போட்டுருவா, so true. Third one, ராமையா gave the diamond jewel to the magistrate. True. Ramaya's wife put the strut away in her box. ராமையா ஒய்ஃப் என்ன பண்ணிடுவா? அந்த ஸ்டண்ட் எடுத்து என்ன செஞ்சிருவா? தன்னோட பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சுக்கிடுவா, so true. The police searched Ramaya's home. False. Next பாருங்க, answer the following questions. First one, where did the sparrows build the nest? ஸ்பாரோ வந்து தன்னோட கூட்டை எங்க கெட்டுச்சு? வேர், எங்கே கெட்டுச்சு? அதோட ஆன்சர்
The sparrows built the nest in the roof of Ramaya's house. ராமையோட வீட்டு மேல தான் என்ன செஞ்சுச்சு? அந்த ஸ்பாரோஸ் தன்னோட கூட்டை கட்டுச்சு. Second question. Where did the bird drop the diamond strut? Bird வந்து அந்த diamond strut எங்க கீழே போட்டுச்சு? The female sparrow did not want the diamond strut. So, the male sparrow dropped the strut on the floor. அதாவது மேல இருந்து கீழே தரையில போட்டுடுச்சு. Third question. What did Meenakshi Ammal tell her daughter? Meenakshi Ammal அவங்களோட பொண்ணுட்ட என்ன சொன்னாங்க? Meenakshi Ammal consoled her little girl saying that they would search and found out. You should not tell anything to her father or else he would go into a rage. Fourth question. Who was suspected of stealing the diamond nose strut? யார் அது ஸ்டீல் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க. சஸ்பெக்டட்னா என்னது? சந்தேகப்படுறது. Kuppai, the servant maid, was suspected of stealing the diamond strut. அதாவது அந்த அவங்களோட சர்வெண்ட் குப்பாய் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை ஸ்டோல் பண்ணிருப்பாங்க, திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சஸ்பெக்ட் பண்ணாங்க. Fifth question. What did Ramaya's wife do with the strut? ராமையாவோட ஒய்ஃப் அந்த ஸ்ட்ரட்டை என்ன பண்ணாங்க? Ramaya's wife found the diamond strut. She took it and wore it. Sixth question. What happened to Ramaya's wife at the end? Last endல Ramaya's wife என்ன பண்ணாங்க? என்ன நடந்தது அவங்களுக்கு? Ramaya's wife fell sick. She became bedridden. Her rest of the life was spent in fear. அதாவது லாஸ்டா அந்த இன்ஸ்பெக்டர்லாம் அதை சர்ச் பண்ணி வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ராமையா ஒய்ஃப் ரொம்ப சிக்காயிருவாங்க. ஷி பிகம் பெட்ரிடன், படுக்கையிலே படுக்கிற மாதிரி ஆயிருவாங்க. ஹி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாஸ் ஸ்பெண்ட் இட் ஃபியர். ரொம்ப பயத்தோடையே என்ன செய்வாங்க? அவங்களோட லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புக் பேஜ் நம்பர் 7ல வொக்காபுலரி ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்னா என்னன்னு பார்க்கலாம். Homophones are words with the same pronunciation but different meanings, origins or spelling. அதாவது ஹோமோஃபோனா சவுண்ட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஹோமோ அப்படின்னா சேம், ஃபோன் அப்படின்னா சவுண்ட். சவுண்ட் எப்படி இருக்கும்? சேமா ஒன்னு போல இருக்கும். பட் அதோட மீனிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூ, NEW நியூ அப்படின்னா புதுசு அப்படின்னு அர்த்தம். KNEW நியூனா தெரியும் அப்படிங்கறதுக்கான மீனிங். HOLE ஹோல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பொந்து. WHOLE அப்படின்னா முழுவதும், ஹோலா முழுவதும் அப்படி சொல்லுவாங்கல்ல அது. நெக்ஸ்ட் KNIGHT நைட், வீரன், சோல்ஜர் அப்படி சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் NIGHT நைட்னா இரவு. நெக்ஸ்ட் SEEC அப்படின்னா பாக்குறது. SEACனா கடல். இதுல பாருங்க ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கு, மீனிங்கும் வேற மாதிரி இருக்கு. பட் அதோட ப்ரொனன்சியேஷன், நம்ம உச்சரிக்கக்கூடிய சவுண்ட் மட்டும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோஃபோன். இதுல பாருங்க, பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன். அதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல 2 ஹோமோஃபோன் கொடுத்திருக்காங்க. நம்ம அது எது கரெக்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, ALOUD அலௌட் அப்படின்னா ரொம்ப சவுண்டா சத்தமா இருக்கிறது. ALLOWEDனா அனுமதி, அலோவ் பண்றது. சோ இதுல ஆன்சர் என்ன வரும்? அலௌடு. நெக்ஸ்ட் the wind does the leaves. ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ளூ, PLUE ப்ளூ அப்படின்னா அந்த கலரை மென்ஷன் பண்ணுவோம். PLEW ப்ளூனா என்னது? வீசுறது. இந்த விண்ட்னா காற்று தானே. அந்த காற்று எப்படி வீசுச்சு? அந்த லீவ்ஸ் இலைகள் அசைற மாதிரி என்ன செஞ்சிருக்கு? காற்று வீசி இருக்குது. தேர்ட் ஒன், I will dash my friend. ஃபர்ஸ்ட் பாருங்க MEAT மீட்னா இறைச்சி, கறி சொல்லுவோம்ல அதுதான். செகண்ட் ஒன் MEET மீட்னா சந்திக்கிறது. I will meet my friend, நான் என்னுடைய ஃப்ரெண்டை சந்திக்க போறேன். ஃபோர்த் ஒன், he will play the does in the second play. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்க ரோல் அந்த கதாபாத்திரம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து ROLL ரோல்னா உருட்டுறது.
இதுல he will play அவன் என்ன பண்ண போறான் செகண்ட் பிளேல ரோல் பண்ண போறான் கதாபாத்திரமா இருக்க போறான் சோ இதோட ஆன்சர் ROLE ரோல் fifth one I have does the movie already first one பாருங்க SCENEC னா காட்சிப்படுத்துறது ஒன்னு அந்த பிம்பமா காட்சிப்படுத்துறது செகண்ட் ஒன் SEENC னா பாக்குறது I have seen the movie already நான் ஏற்கனவே இந்த மூவி என்ன செஞ்சிட்டேன் பார்த்துட்டேன் அப்படினா SEEN seen Next, take a book page number 8. Choose the correct homophones. Already நம்ம back side ல பார்த்தது தான் அதோட continuity தான். First one பாருங்க. Every morning my father likes to look at the dash on the cross. கீழ கொடுத்திருக்கு பாருங்க DUE due DEW due. இந்த டியூனா டைம் அது நமக்கு மென்ஷன் பண்ணும் இந்த டியூ அப்படின்னா பனித்துளிகள் DEW டியூனா பனித்துளிகள் எவ்ரி மார்னிங் டெய்லி காலையில எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த கிராஸ் புல்லு மேல இருக்க பனித்துளிய பாப்பாங்க சோ DEW டியூ தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பாருங்க CAPITOL கேபிட்டல் CAPITAL கேபிட்டல் B தான் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன் I was very does last weekend because my friend went to the village without informing. Adod answer A. Bored. Fourth one. The cat catch the scent of a mouse. Scent அப்படினா அந்த வாசனை அது சொல்வாங்க SENT scent னா அந்த செஞ்சுரி அடிப்பாங்கல்ல அதுதான் சோ அப்ப இதோட ஆன்சர் A. Scent. The dash rises in the east. SON sun அப்படினா மகன்னா குறிக்கும் SUN sun தான் என்னது சூரியன் the sun rises in the east. Next பாருங்க abbreviation and acronyms. Abbreviation என்ன first பார்த்திரலாம் An abbreviation is a shortened form of a word or phrase. அதாவது ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ஷார்ட்டா இருக்கிறதா என்னது abbreviation. எக்ஸாம்பிள் பாருங்க PM Prime Minister அப்படி சொல்லலாம் Next, acronyms na என்னன்னு பாருங்க. An acronym is a shortened form of a phrase and is usually made up of the initial letters of that phrase. For example, NATO. இதோட இது North Atlantic Treaty Organization. இது ஒண்ணும் கிடையாதுங்க. Acronyms அப்படினா NATO இருக்கா இத நாம என்ன சொல்லலாம்? NATO சொல்லலாம். RAM என்ன சொல்லலாம் RAM சொல்லலாம் ROM ரோம் சொல்லலாம் இல்ல பாருங்க AVADI ஆவடி அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இப்படி இருக்க லெட்டர்ஸ் நம்ம இப்படி சேர்த்து சொல்றது அக்ரானிம்ஸ் ஆனா அப்ரிவியேஷன்ல பாருங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது ATMனா ATM அப்படி தனித்தனியா தான் சொல்ல முடியும் அதுதான் என்னது அப்ரிவியேஷன் நம்ம செப்பரேட்டா தான் ATM GP அப்படிதான் சொல்ல முடியும் ஆனா அக்ரானிம்ஸ்ல என்ன சொல்லலாம் ஆவடி RAM ரோம் நீட் உடை ஸ்பான் அப்படி சொல்லலாம் அதுதான் அப்ரிவியேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஷியேட் அதான் புக் பேஜ் நம்பர் 9ல பாருங்க எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க புக்ல இதெல்லாம் இருக்கு நீங்க கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிக்கோங்க இது மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாருங்க ECG எலக்ட்ரோகார்டியோகிராஃபி ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் SCERT State Council Educational Research Training IIT Indian Institutes of Technology ISRO Indian Space Research Organization FIR First Information Report UNESCO பாத்தீங்களா இப்பலாம் இதுல நான் என்ன சொன்னேன் FIR அந்த மாதிரி IIT தனியா தான் சொன்னேன் அப்படி சொல்றதுதான் என்னது அப்ரிவியேஷன் இதுல பாருங்க UNESCO UNICEF NASA இப்படி சொல்றதுதான் என்னது அக்ரானிம்ஸ் அதுல பாருங்க UNICEF பாருங்க United Nations Educational Scientific and Cultural Organization UNICEF United Nations International Children Emergency Fund NASA National Aeronautics and Space Administration Next AIDS Acute Immunodeficiency Syndrome ADHD Attention Deficit Hyperactivity Disorder UFO Undefined Flying Object FAQ Frequency Asked Questions
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அப்ரிவியேஷனுக்கும் அக்ரானிம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ப்ரோஸ் இந்த நோஸ் ஜொல்லோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த லெசனோட கிராமரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.